ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் மறுபடியுமாய் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்து தேவனுடைய சமூகத்திலே வந்து அவருக்கு நன்றி என்று சொல்லும்படியாய் ஒரு பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். சகல நாட்களிலும் நம்மோடு கூட இந்த தேவன் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். வானமும் பூமியும் மறைந்து ஒளிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ என்றைக்கும் ஒழியாதது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஐசியா சாப்டர் 55 verse 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார். அதற்கு முன்பதாய் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு மனிதன் அநேக நினைவுகளை நினைக்கின்றான், அநேக காரியங்களை சிந்திக்கின்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற விதமாக நான் நினைப்பதில்லை, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன நினைக்கின்றோம், எந்த வழியிலே செல்லுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அதற்கு மேலான ஒரு நினைவையும் அதற்கு மேலான ஒரு வழியையும் தானே அவர் நமக்காக வைத்திருக்கின்றார். ஆகினால் தான் சொல்லுகின்றார் அடுத்த வசனத்துல, அவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்களை வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் காணப்படுகிறதோ அப்படியே நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் மேலானதாய் காணப்படுகிறதாம். அது மாத்திரமல்லாதபடி அவர் சொல்லுகின்றார், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவுகள் சற்றே குறைந்ததாய் காணப்படலாம், நம்முடைய நினைவுகள் கீழானதாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் மேலானதாய் உயர்ந்ததாய் காணப்படுகிறதா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த நாளை நாம் துவங்கி இருக்கும் பொழுது அவர் என்னை குறித்து நினைத்திருக்கின்ற நினைவுகள் மேலானதாய் இருக்கிறது. என்னுடைய வழிகளை பார்க்கிலும் அவர் எனக்கு காட்டுகின்ற வழிகள் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. ஆகினால இந்த நாளிலே அவருடைய கரத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர் என்னை நடத்துகின்றவர், அவர் எனக்கு வழி காட்டுகின்றவர், அவர் என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். அந்த நினைவுகளுக்கு மேலான ஒரு நினைவை எனக்காக அவர் வைத்து காத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.